ஜெபிப்போம். எல்லாம் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம். இதோ நாங்கள் அனைவரும் உம்மை பற்றி அறிய வந்திருக்கிறோம். இது நாள் வரை நாங்கள் மேன்மையான ஆசாரியத்துவம், மேன்மையான உடன்படிக்கை, மேன்மையான பலி ஆகியவற்றை அறிந்து கொண்டோம் அப்பா. அவையெல்லாம் எங்களுக்கு வெறும் தகவல்களாக மட்டுமல்லாமல், எங்கள் வாழ்க்கையில் கண்டு, உணர்ந்து, அனுபவிக்கவும், கிறிஸ்து எங்களுக்குள் பெருகுவதற்கும் வாஞ்சிக்க வேண்டும் தேவனே. இதனால் உம்மேல் உள்ள அன்பு எங்களுக்குள் அதிகரிக்கவும், இந்த பூமியிலே கனி நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்கும் உதவி செய்யுமாறும் ஜெபிக்கின்றோம் அப்பா. கிறிஸ்துவே ஜீவிக்கும் வழி என்பதை அனுபவித்ததற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இன்றும் நாங்கள் தியானிக்கப் போகும் எபிரேய பாடப்பகுதியை புரிந்து கொள்ள ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியையும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை அறிய எங்களுக்கு பிரகாசமுள்ள மனதின் ஆழ்ந்த பார்வையையும் தந்தருளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையான பரிசுத்தவான்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த எபிரேயருக்கு எழுதின கடிதம் நம்முடைய வேத ஆய்வு 37வது செய்திக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இதில் பங்கு பெறுகின்ற தேவ மக்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த வாரத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற எபிரேயர் 10ஆம் அதிகாரம் கடைசி பகுதியினுடைய தலைப்பு விசுவாச மறுதலிப்புக்கு எதிரான எச்சரிப்பும் தளராது நிலை நிற்பதற்கு அழைப்பும். சற்று பெரிய தலைப்பாக இருக்கிறது, ஆகவே இன்னொரு முறை வாசிக்கலாம். இதில் ஒரு எச்சரிப்பும் ஒரு அழைப்பும் உள்ளது, அல்லது ஒரு எச்சரிப்பும் ஒரு ஊக்குவிப்பும் உள்ளது. எச்சரிப்பு விசுவாச மறுதலிப்புக்கு எதிரானது, அழைப்பு அல்லது ஊக்குவிப்பு நீங்கள் தளராது நிலைநிற்க வேண்டும் என்பதாகும். இன்று நாம் வாசித்து படிக்க வேண்டிய வேத பகுதி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26 முதல் 39 வசனங்கள் முடிய சற்று பெரிய பகுதி. ஆனால் இது விளக்க உரை இல்லாமல் மதியுரையாக இருப்பதால் நாம் துரிதமாய் கடந்து போகலாம். யாராவது ஒருவர் இந்த வேத பகுதியை வாசிப்போம். சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் விதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. முந்தின நாட்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தனைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமானீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேலின் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாயிருக்கிறோம். இந்த பகுதியை நாம் முதலாவது கேட்கும் போது இதில் நியாய தீர்ப்பு, தண்டனை போன்ற கருத்துக்கள் மேலோங்கி நிற்கும். ஆனால் இந்த பகுதி நிறைவுறும் போது எபிரேய ஆசிரியர் சொல்கிற வார்த்தை, நாமோ நம் ஆத்தும ரட்சிப்பு நிறைவேற விசுவாசிக்கிறவர்களாயிருக்கிறோம். ஆகவே எதிர்மறையான கருத்துக்கள் மேலோங்கி நிற்பது போல தோன்றினாலும், எச்சரிப்பு மேலோங்கி நிற்பது போல் தோன்றினாலும், நேர்மறையான ஊக்குவிப்போடு இந்த பகுதி நிறைவடைகிறது. இந்த பகுதியை நாம் இரண்டாக பிரித்துக் கொள்ளலாம். 26 முதல் 36 முடிய உள்ள வசனங்கள் எச்சரிப்பு, 32 முதல் 39 முடிய உள்ள வசனங்கள் ஊக்குவிப்பு.
நீங்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். வார்னிங், என்கரேஜ்மெண்ட். சில வார்த்தைகளை நாம் துல்லியமாக மொழிபெயர்ப்பது நல்லது, ஒரு தோராயமாக மொழிபெயர்க்காமல். என்கரேஜ்மெண்ட் என்றால் தைரியப்படுத்துவது என்று சொல்லலாம், அதை நாம் ஊக்குவிப்பது என்று மொழிபெயர்க்கின்றோம். முதல் பகுதி, தேவனுடைய குமாரனை மறுதலிப்பது ஆபத்தானது என்று கடுமையான எச்சரிப்பு விடுக்கிறார். இவைகளை நாம் வாசிக்கும் போது உண்மையிலேயே தேவன் அன்புள்ள தேவன், கிருபையின் தேவன் என்று நாம் கருதுகிற அதே தேவன் தானா இப்படிப்பட்ட ஒரு கடுமையான எச்சரிப்பை விடுக்கிறார் என்ற எண்ணம் கூட நமக்கு எழலாம். இரண்டாவது பகுதியிலே கடந்த காலத்தை நினைவு கூர்ந்து தளராது நிலைநில்லுங்கள் என்று ஊக்குவிக்கிறார். இந்த மறுதலிப்பது, விசுவாசத்தை மறுதலிப்பது என்பது ஆபஸ்டசி என்கின்ற ஆங்கில வார்த்தையின் மொழிபெயர்ப்பு. தமிழிலே விசுவாச மறுதலிப்பு அல்லது விசுவாச துரோகம் என்று மொழிபெயர்க்கலாம். நான் அதை விசுவாச மறுதலிப்பு என்றே மொழிபெயர்க்கின்றேன். துரோகம் என்பது அவ்வளவு நேர்த்தியான மொழிபெயர்ப்பாக இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. அதே போல பெர்சிவியர் என்கின்ற ஆங்கில வார்த்தையை தளராது நிலைநில்லுங்கள், தரித்து நில்லுங்கள், நிலை நில்லுங்கள், நிலைத்திருங்கள் என்றெல்லாம் மொழிபெயர்க்கலாம். ஆனால் இந்த பெர்சிவியர் என்கின்ற வார்த்தை பல முறைகள் பயன்படுத்தப்படுவதால் எபிரேயர்கள் இந்த கடிதத்திலே நாம் அதை நேர்த்தியாக மொழிபெயர்க்க வேண்டியுள்ளது. தளராது, சோராது நிலை நில்லுங்கள். இன்னொரு வார்த்தை இதோடு தொடர்புடைய வார்த்தை உண்டு, எண்டியோர். இரண்டும் ஏறக்குறைய ஒரே பொருளை தருவது போன்ற வார்த்தைகளாக இருந்தாலும் சிறிது வேறுபாடுகள் உள்ளன. ஆகவே இந்த வார்த்தையை தளராது நிலைநில்லுங்கள் என்றும் அந்த வார்த்தையை தாங்கி நிலைநில்லுங்கள் என்றும் நாம் மொழிபெயர்ப்போம். பெர்சிவியர், தளராது நிலைநில்லுங்கள். எண்டியோர், தாங்கி, சகித்து, பொறுத்து நிலைநில்லுங்கள். ஆகவே நாம் இன்றைக்கு பார்க்கின்ற இந்த பகுதி, இதிலே 2 பகுதிகள் உள்ளன. நாம் ஒரு 55 நிமிடத்தில் முடிப்பதற்கு முயல்வோம். முதல் பகுதி, தேவனுடைய குமாரனை மறுதலிப்பது அல்லது தேவனுடைய குமாரன் மேல் உள்ள விசுவாசத்தை மறுதலிப்பது, ஆபஸ்டசி, ஆபத்தானது என்று கடும் எச்சரிப்பு விடுக்கிறார் ஆசிரியர். இந்த முழு பகுதியினுடைய கருப்பொருள் தாங்கி, சகித்து, பொறுத்து, நிலை நில்லுங்கள் என்று நாம் சொல்லலாம். 10ஆம் அதிகாரம் 26 முதல் 39 முடிய உள்ள இந்த பகுதிக்கு நாம் ஒரு கருப்பொருள், ஒரு தலைப்பு கொடுப்பதாயிருந்தால் தாங்கி நிலை நில்லுங்கள், பெர்சிவியர் ஆர் எண்டியோர் என்று சொல்லலாம். ஆனால் எண்டியோர் என்கின்ற வார்த்தை ஒன்றும் அவ்வளவு இனிமையானதல்ல. நம்மேல் எப்போதுமே ஒரு அழுத்தமான, ஒரு நெருக்குகின்ற ஒரு சுமை நம் தோள்களின் மேல், நம் தலையின் மேல் வைக்கப்படுகிறது. அதைத்தான் தாங்கி, சகித்து, பொறுத்து நிலை நில்லுங்கள் என்ற வார்த்தை குறிப்பிடுகின்றது. ஆனால் எப்போதுமே இப்படிப்பட்ட கடுமையான ஒரு எச்சரிப்பை தருவதற்கு முந்தைய ஆசிரியர் நாம் தேவனிடத்தில் கிட்டிச் சேர கடவோம், தேவனிடத்தில் அருகில் வருவோம், அணுகி வருவோம் என்கின்ற, நம்மை ஆற்றுகின்ற ஒரு செய்தியையும் வைக்கின்றார். எடுத்துக்காட்டாக இந்த பகுதி தொடங்குவதற்கு முந்தி எபிரேயர் 10, 19 முதல் 25 முடியவுள்ள வசனங்களை பார்த்தோம். அங்கே என்ன ஆசிரியர் கூறுகிறார்? நாம் தேவனிடத்தில் சேர கடவோம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஒரே தரம் இடப்பட்ட பலியினாலே, அவருடைய இரத்தத்தின் மூலம் நமக்கு வழி, தொடக்க விழா செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தொடக்க விழா செய்யப்பட்டு அந்த பரிசுத்த இல்லத்தின் மேல் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக நமக்காக பணிவிடை செய்கிறார். ஆகவே நாம் தேவனிடத்தில் கிட்டு சேருவோம். எனவே எச்சரிப்பு, ஊக்குவிப்பு அல்லது நீங்கள் தாங்கி நிலைநில்லுங்கள் என்று சொல்வதற்கு முந்தி ஆசிரியர் தேவனுடைய மக்களை ஆற்றுகிறார். இப்படிப்பட்ட தேவனிடத்தில் கிட்டு சேருகின்ற ஒரு சிலாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று நாம் சொன்னது போல இதை 2 பகுதிகளாக 26 முதல் 31 முடிய உள்ள பகுதிகளில் எச்சரிப்பு, தேவனுடைய குமாரனை தள்ளுவது ஆபத்தானது என்றும், 2வது பகுதி 32 முதல் 39 ஊக்குவிப்பு, நீங்கள் கடந்த காலத்தை நினைவு கூர்ந்து இந்த காலத்தில், நிகழ்காலத்தில் தளராத நிலைத்து நில்லுங்கள் என்று கூறுகிறார். இந்த எச்சரிப்பு பின்பு தொடர்கிறது. இந்த 12ஆம் அதிகாரத்தில் முடிவுக்கு வரும்போது பரவுலகத்தில் இருந்து அல்லது பரலோகத்தில் இருந்து பேசுகிறவரை தள்ளாதீர்கள் என்று அந்த எச்சரிப்பு தொடர்கிறது. இந்த தாங்கி, சகித்து, பொறுத்து நிலைநில்லுங்கள் என்பது எபிரேயர் கடிதத்தில் இழையோடுகின்ற ஒரு கருத்து. 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். 11ஆம் அதிகாரம் 1 முதல் 40 வரை
ஒரு நீண்ட பட்டியல், விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டாக பழைய ஏற்பாட்டில் ஒரு நீண்ட பட்டியலை தருகிறார். அதனுடைய கருப்பொருள் விசுவாசத்தில் தளராது நிலைத்து நில்லுங்கள் அல்லது தாங்கி நிலைத்து நில்லுங்கள் என்பது. இந்த 11ஆம் அதிகாரத்தை நாம் வருகிற வாரத்திலே தொடங்குவோம். அதை தொடர்ந்து 12ஆம் அதிகாரத்தின் முதல் 5-6 வசனங்களிலே இந்த எடுத்துக்காட்டுகளுக்கெல்லாம் மாபெரும் எடுத்துக்காட்டாகிய, தன்னிகரற்ற எடுத்துக்காட்டாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்வைக்கப்படுகிறார். அவர் நம்முடைய விசுவாசத்தை தொடக்குகிறவரும் பூரணப்படுத்துகிறவருமா இருக்கிறார். அவர் மேல் உங்கள் கண்களை பதித்து உங்கள் ஓட்டப்பந்தயத்தை தளராது பொறுமையோடு ஓடுங்கள் அல்லது தளராது தாங்கி ஓடுங்கள் என்று கூறுகின்றார். 12ஆம் அதிகாரம் 3 முதல் 17ஆம் வசனங்களிலே இந்த தாங்கி நிற்பதை குறித்து மீண்டும் பேசுகின்றார். தேவனுடைய நெறிப்பாடு என்பது நாம் பொறுமையோடு தாங்கி சகித்து பொறுத்து செல்ல வேண்டியது என்று. தேவனுடைய நெறிப்பாட்டை நீங்கள் தாங்கி பொறுத்து நிலநில்லுங்கள் என்று கூறுகின்றார். நாம் நேர்த்தியான மறுவினை எப்படி ஆற்றுவது என்றும் ஆசிரியர் முன்பு கூறினார். இந்த 10ஆம் அதிகாரத்திலே போன வாரம் நாம் பார்த்தது 19 முதல் 25ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலே கிறிஸ்துவின் ஒரே தரம் செலுத்தப்பட்ட பலிக்கும் அவர் இன்று பரம பரிசுத்த இல்லத்திற்குள் நுழைந்திருப்பதற்கும் தேவ மக்களுடைய எபிரேய விசுவாசிகளுடைய எபிரேய வாசகர்களுடைய நேர்த்தியான மறுவினை என்ன? அதற்கு நேர்த்தி இப்படிப்பட்ட ஒரு ஒரே தரம் செலுத்தப்பட்ட பூரணமான பலியும் மெய்யான பரிசுத்த இல்லத்தில் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியரும் இருக்க நம்முடைய நேர்த்தியான மறுவினை இப்படிப்பட்ட தேவனிடத்தில் நாம் கிட்டி சேருவது என்ற வார்த்தை டிரா நியர் என்பதற்கு தமிழ் மொழிபெயர்ப்பாக நான் பயன்படுத்துகின்றேன். கிட்டி சேருவது, கிட்டச் சேருவது, அருகில் சேருவது, அணுகி சேருவது, நெருங்கி சேருவது என்று பலவிதமாக நாம் மொழிபெயர்த்துக் கொள்ளலாம். தொடர்ந்து இன்று நாம் பார்க்கின்ற இந்த 26 முதல் 31 வரை உள்ள பகுதியிலே எப்படி நேர்த்தியற்ற மறுவினை இருக்கும் என்று காண்பிக்கின்றார். நேர்த்தியற்ற மறுவினை தேவனிடத்தில் கிட்டி சேருவதற்கு எதிராக தேவனை விட்டு விலகி போவது. இந்த சித்திரத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நேர்த்தியான மறுவினை தேவனை நோக்கி கிட்டி சேருவது, நேர்த்தியற்ற மறுவினை தேவனிடமிருந்து விலகிச் செல்வது, அகன்று செல்வது. அதை வெறுமனே தேவனை விட்டு விலகிச் செல்வது, அகன்று செல்வது என்று ஆசிரியர் கூறவில்லை. அது தேவனுக்கு எதிரான முரளுதல், ரிபல்லியன் என்று கூறுகின்றார். தேவனை விட்டு விலகுவதும் அகல்வதும் பின்வாங்குவதும் முரள்வதும் தேவனுடைய நியாய தீர்ப்பையும் தண்டனையும் கொண்டு வரும். இதை பேசுவது எளிதான காரியம் இல்லை. இதை நாம் மிகைப்படுத்தியும் பேசக்கூடாது, புரிந்து கொள்ளக்கூடாது, குறைப்படுத்தியும் பேசக்கூடாது, புரிந்து கொள்ளக்கூடாது. உண்மையாகவே தேவனுடைய எண்ணமும் தேவனுடைய இருதயம் என்னவாக இருக்கிறது என்பது என்று நம்மை சரி செய்து கொள்வது சற்று கடினமான காரியம். பாவத்தில் நிலை கொண்டு தேவனுடைய குமாரனை முற்றிலும் தழுபவர்களுக்கு அல்லது தேவனுடைய குமாரை மறுதலிப்பவர்களுக்கு அவர்கள் பாவங்களுக்காக செலுத்தத்தக்க இன்னொரு பலி இல்லை. அவர்தான் இறுதியான பலி. அவரையே தழுகிறவர்களுக்கு வேறொரு பலி எங்கே உண்டு? ஆகவே அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் இல்லை என்பது சரியான வாதமாக இருக்கின்றது. பூரணமான ஒரு பலியை அவர்கள் மறுதலித்து விடுகின்றார்கள். பிறகு என்ன பலியினால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாக முடியும்? ஆகவே பயப்படத்தக்க பயங்கரமான நியாய தீர்ப்பும் தேவனுடைய பகைவர்களை சுட்டரிக்கும் நெருப்புமே உண்டு என்று ஆசிரியர் கூறுவது முற்றிலும் சரியான வாதம் என்றுதான் தோன்றுகிறது. பத்து 26 விசுவாச மறுதலிப்பு என்னும் பாவமும் 27 அதன் விளைவுகளான தீர்ப்பும் தண்டனையும் உண்டு என்றும் கூறுகிறார். இது நாம் இந்த கருத்தை அந்த வசனங்களுக்கு வரும்போது பார்ப்போம். விசுவாச மறுதலிப்பும் அதன் மாற்ற முடியாத அல்லது தவிர்க்க முடியாத விளைவுகளும். தேவனுடைய மக்கள், எபிரேய வாசகர்கள் தங்கள் விசுவாசத்தை மறுதலித்தார்கள் என்று ஆசிரியர் கூறவில்லை. இது ரொம்ப நுணுக்கமான ஒரு காரியம். இதை நாம் கவனிக்க வேண்டும். விசுவாசத்தை மறுதலித்தால் ஏற்படும் விளைவுகளை தவிர்க்க முடியாது. இது 4வது எச்சரிப்பு. இதற்கு முந்தைய எபிரேயர் கடிதத்திலே 3 எச்சரிப்புகள் உள்ளன. இதே போன்ற ஒரு எச்சரிப்பு 6ஆம் அதிகாரத்திலும் காணப்படுகிறது. 6ஆம் அதிகாரம் 4 முதல் 8ஆம் வசனங்களிலே. ஆனால் அதிலிருந்து இந்த 10:26 முதல் 31 உள்ள எச்சரிப்புக்கு ஒரு அடிப்படையான வேறுபாடு உள்ளது. அது என்ன வேறுபாடு என்றால், இந்த எச்சரிப்பு எபிரேயர் கடிதத்தின் மைய பகுதியான 7ஆம் அதிகாரம் தொடங்கி 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முடிய உள்ள அந்த மைய பகுதியிலே நாம் இன்று சகோதரி ஜெபித்தது போல அவருடைய மேன்மையான ஆசாரியத்துவம், மேன்மையான உடன்படிக்கை, மேன்மையான பலி ஆகியவற்றைகளையெல்லாம் எபிரேய வாசகர்களுக்கு சொல்லிவிட்டு அதன் அடிப்படையில் இந்த எச்சரிப்பை கொடுக்கிறார்.
ஆகவே 6ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட எச்சரிப்பும் இந்த 10ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்படுகிற எச்சரிப்பும் ஒரு பக்கம் அவைகள் ஒன்று போலதான் இருக்கின்றன, இன்னொரு பக்கம் இந்த எச்சரிப்பிற்கு ஒரு அடிப்படை உள்ளது. பாவங்களுக்கு பலி தேவை. விசுவாசிகள் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே தேவனுக்கு பணிவிடை செய்ய பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆயினும் எபிரேய சபை அல்லது எபிரேய விசுவாசிகள் விசுவாச மறுதலிப்பு செய்துவிட்டதாக ஆசிரியர் கூறவில்லை. இப்பொழுது நாம் இந்த வசனங்களை ஒவ்வொன்றாய் துரிதமாய் பார்ப்போம். 26ஆம் வசனத்திலே, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த பகுதியிலே சொல்லப்படுகின்ற எபிரேய விசுவாசிகளுக்கு எபிரேய ஆசிரியர் குறிப்பிடுகின்ற பாவம், மனப்பூர்வமாய் அவர்கள் செய்கிற பாவம் என்பது தேவனுடைய குமாரனை மறுதலிப்பதுதான். மற்ற பாவத்தை குறித்து அவர் பேசுவதாக இந்த இட அமைப்பில் இருந்து, கான்டெக்ஸ்டில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே இதை பயன்படுத்தி தேவனுடைய மக்கள் பொதுவான ஒரு பாவத்தை எடுத்துக்கொண்டு, ஆகவே இனிமேல் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை என்று சைக்கலாஜிக்கலான ஒரு மேனிப்புலேஷன் செய்வதை குறித்து மிகவும் கவனமாகவும் எச்சரிக்காமல் இருக்க வேண்டும். மனப்பூர்வமான பாவம் என்றால் என்ன? எண்ணாமம் 15, 22, 31 நாம் பார்த்திருக்கிறோம். லேவி ராமத்தை படிக்கும் போது கூட மனப்பூர்வமா என்றால் மனப்பூர்வமாய், வேண்டுமென்றே, துணிகரமாக, நிலையாக செய்கிற பாவம். இது அறியாமல் செய்கிற பாவத்திலிருந்து வேறுபட்டது. விசுவாச மறுதலிப்பு என்பது ஏதோ அவர்கள் அறியாமல் எபிரேய விசுவாசிகள் செய்யவில்லை, அல்லது சில விசுவாசிகள் விசுவாச மறுதலிப்பு ஆப்பஸ்டசி செய்வது என்பது ஏதோ அறியாமல் செய்கிற பாவம் என்ற கணக்கில் வராது. விசுவாச மறுதலிப்பு ஜீவிக்கிற தேவனை விட்டு நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் விலகுவது, அகல்வது, பின்வாங்குவது, மறுதலிப்பது. இங்கே ஆசிரியர் தன்னையும் சேர்த்துக் கொள்கிறார். சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நாம் என்று, நீங்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் என்று, நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் என்று அவர் குறிப்பிடுவதனாலே எபிரேய வாசகர்கள் பாவம் செய்து விட்டார்கள் என்று அவர் பொருள்பட கூறவில்லை. ஹைபாத்தட்டிக்கலாக அப்படிப்பட்ட மனப்பூர்வமாய் வேண்டுமென்றே துணிகரமாய் பாவம் செய்தால் சத்தியத்தை அறிவும் அடைந்த பின்பு வேறொரு பாவ மன்னிப்புக்கான பலி இல்லை என்று. ஆகவே எபிரேய வாசகர்கள் மலை உச்சியிலிருந்து விழும் நிலைக்கு வந்துவிட்டார்கள் என்பது உண்மைதான். ஆனால் விழவில்லை, விழும் ஆபத்து மிக அருகில் இருக்கிறது என்று எச்சரிக்கிறார். இதற்குரிய காரணத்தை நாம் முந்தைய பார்த்தது போல 5ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்கள், 6ஆம் அதிகாரம் 4 முதல் 12 வசனங்களிலே ஆவிக்குரிய சோம்பல், ஆவிக்குரிய மந்தம், ஆவிக்குரிய சலிப்பு அல்லது ஆவிக்குரிய ஏனோதானோ ஒரு ஊக்கமின்மை, திட நம்பிக்கையின்மை, இவைகள் காரணமாக இருக்கும். வேறொரு பலி உண்டா? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு என்ற சொற்றொடருடைய பொருள், நாம் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசுவின் நற்செய்தியை விசுவாசித்த பின்பு. எபிரேய ஆசிரியர் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு என்று இந்த ஒரே ஒரு இடத்திலே தான் பயன்படுத்துகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டு கடிதங்களிலே இது பயன்படுத்தப்பட்டது. பவுல் பயன்படுத்துகிறார். சத்தியத்தை அறியும் அறிவு. தேவனுடைய மக்களை பொறுத்தவரை அறிவு என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவதும் விசுவாசிப்பதும் தான். ஆகவே விசுவாசிகள் தேவனை விட்டு விலகுவது என்பது அறியாமையினால் செய்வது அல்ல. அவர்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறார்கள். சத்தியம் என்பது நற்செய்தியிலே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கப்படுவதுதான் சத்தியம். தேவனுடைய குமாரனின் ஒரே பூரணமான பலி பாவங்களிலிருந்து நம்மை முற்றிலும் கழுவுகிறது. எல்லா பலிகளுக்கும் அது ஒரு முடிவு கட்டிவிட்டது என்று எபிரேயர் 9:26, 10:18 கடந்த மாதங்களிலே நாம் பார்த்தோம். இந்த சத்தியத்தை, இப்படிப்பட்ட பாவ மன்னிப்பை மறுதலிக்கிறவர்களுக்கு வேறொரு பலி இல்லையே என்று இங்கும் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 4, 6ஆம் வசனங்களிலும் பார்த்திருக்கிறோம். 27ஆம் வசனம், வேறொரு பலி இல்லை என்றால் வேறு என்னதான் இருக்கிறது? நியாய தீர்ப்பும் தண்டனையும். நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோടെ எதிர்பார்க்குதலும் விரோதிகளை, பகைவர்களை சுட்டரிக்கும், பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். தேவனுடைய குமாரனாய கிறிஸ்துவை மறுதலிக்கும் அந்த பாவத்தை துணிகரமாய் செய்கிறவர்களுக்கு வேறொரு பலி இல்லை. மாறாக தேவன் அவர்களை நியாய தீர்ப்புக்கு உட்படுத்துவார். எதிர்பார்க்குதல் என்றால் அது நிச்சயமாக உண்டு, தவிர்க்க முடியாது. பயத்தோடு எதிர்பார்க்குதல் என்றால் அந்த பயம் என்கின்ற இந்த சொல்லானது கடுமையான சொல்.
அந்த நியாய தீர்ப்பு நடைபெறும் போது அது பயங்கரமாக இருக்கும். நியாய தீர்ப்பு என்பது தேவன் தன்னுடைய அளவுகோலின்படி மனிதர்களையோ சமுதாயத்தையோ தீர்ப்பிடும் போது முடிவு என்னவாக இருக்கும் என்றால், இந்த நியாய தீர்ப்பின் முடிவு தண்டனையாக இருக்கும். அது என்ன தண்டனை? தேவனுடைய பகைவர்களை சுட்டரிக்கும் நெருப்பு. யார் தேவனுடைய பகைவர்கள்? கிறிஸ்துவையும் அவர் பலியையும் விசுவாசிக்கிறவர்கள் யாரோ அவர்கள் தேவனுடைய மக்கள். தேவனுடைய கிருபையான கொடை, தம்முடைய குமாரனில் தேவன் தந்திருக்கின்ற பலி அல்லது இன்று அவருடைய ஆசாரியத்துவ பணிவிடை, அவர்களை புறந்தள்ளுகிறவர்கள் தேவனுடைய பகைவர்கள். ஆகவே விசுவாசத்தை மறுதலிக்கிறவர்களை நாம் தேவனுடைய பகைவர்கள் என்று நாம் கூற முடியும். 7ஆகமத்திலே நாம் குறிப்பிட்ட இந்த வசனத்திலே கோராகையும் அவனுடைய கூட்டத்தாரையும் தேவனுடைய பகைவர்கள் என்று கூற முடியும். அவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உட்பட்டார்கள். 28ஆம் வசனம். ஏன் தண்டனை? மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. அப்படி இருக்க தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். இதே போல 2ஆம் அதிகாரத்திலே இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் நாம் அதற்குரிய விளைவை அனுபவிப்பது அதிக நிச்சயமாமே என்கின்ற வாதத்தை ஆசிரியர் முன்வைக்கிறார். ஆகவே அதிக நிச்சயமாமே என்கின்ற இந்த வாதத்தை அவர் வைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. உபாகமம் 17ஆம் அதிகாரம் 2 முதல் 7 திருச்சட்டத்தை அல்லது நியாயப்பிரமாணத்தை தள்ளுவதை பற்றி நாம் வாசிக்கின்றோம். இது ஏதோ நியாயப்பிரமாணத்திலே, நான் நியாயப்பிரமாணத்தை திருச்சட்டம் என்று மொழிபெயர்ப்பேன். நாம் நியாயப்பிரமாணம் என்றும் சொல்லலாம், திருச்சட்டம் என்றும் சொல்லலாம். சற்று தூய்மையான தமிழ் திருச்சட்டம், பழைய தமிழ் நியாயப்பிரமாணம். பேசுவதற்கு திருச்சட்டம் சற்று எளிமையாக இருக்கும் என்பதால் நான் திருச்சட்டம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகின்றேன். திருச்சட்டத்தில் ஏதோ ஒரு கட்டளையை மீறுவதை பற்றி இந்த உபாகமம் 17ஆம் அதிகாரம் பேசவில்லை. கொலை அல்லது பொய் தீர்க்கு தரிசனம். மாறாக ஒட்டுமொத்தமாக திருச்சட்டத்தையே தள்ளுவது அல்லது மறுதலிப்பது, அதை பற்றி பேசுகின்றது. ஒட்டுமொத்தமாக திருச்சட்டத்தை தள்ளுவது அல்லது மறுதலிப்பு என்றால் அதனுடைய பொருள் என்ன? கர்த்தரையும் அவருடைய கட்டளைகளை விட்டு அந்நிய தேவர்களை ஆராதிப்பது. உபாகமம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் அதற்கு தேவனுடைய தீர்ப்பு அவர்களை இரக்கமின்றி கொள். இவைகளெல்லாம் கேட்பதற்கு சற்று அச்சமாக இருக்கின்றது. அன்புள்ள தேவன் இப்படிப்பட்ட கடுமையான நீதி தீர்ப்புகளையும் தண்டனைகளையும் கொடுப்பாரா என்று. இதை பற்றி நீங்கள் தொடர்ந்து வாசிக்க வேண்டும் என்றால் D.A. கார்சனுடைய த லவ் ஆஃப் காட், த டிஃபிகல்ட் டாக்ட்ரின் ஆஃப் த லவ் ஆஃப் காட், தேவனுடைய அன்பு என்ற கடினமான உபதேசம் என்கிற அந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். மோசேயினுடைய திருச்சட்டத்தை தள்ளுகிறவனுக்கே மரணம் தான் தேவனுடைய நீதி தீர்ப்பு என்றால், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் விதித்து 1, தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி 2, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் 3, எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு அல்லது தண்டனைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். இந்த இடத்துல ஆசிரியர் முன்பு நாம் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் என்று தன்னை சேர்த்து கொண்டு பேசினார். ஆனால் இப்பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள் என்று முன்னிலையில் பேசுகின்றார். முன்பு தன்னையும் சேர்த்து தன்மையில் பேசினார், இப்பொழுது முன்னிலையில் பேசுகின்றார். அந்த தீவிரத்தை சுட்டி காட்டுவதற்காக. கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தையும் பலியையும் தள்ளுகிறவர்கள் சாவை விட கடுமையான தண்டனைக்கு பாத்திரராயிருக்கிறார்கள் என்று எபிரேயர் ஆசிரியர் கூறுகின்றார். எப்போது? மனப்பூர்வமாய் பாவம் செய்தால். இங்கு மனப்பூர்வமாய் பாவம் செய்தல் என்பதை விளக்குகிறார். அதனுடைய அம்சங்கள் என்ன? இந்த எபிரேயர் பகுதியிலே மனப்பூர்வமாய் செய்யும் பாவம் என்பது தேவனுடைய குமாரனை மறுதலிப்பது அல்லது தேவனுடைய குமாரனில் வைத்திருக்கின்ற விசுவாசத்தை மறுதலிப்பது என்பதுதான். மற்ற பாவங்கள் இங்கு பார்வையில் இல்லை. இந்த விசுவாச மறுதலிப்பின் அம்சங்கள் என்று அவர் 3 கூறுகின்றார். 3 வெவ்வேறு பாவங்கள் அல்ல, விசுவாச மறுதலிப்பு என்கின்ற ஒரு பாவத்தின் 3 அம்சங்கள் என்று சொல்லலாம். ஒரு அம்சம், விசுவாசத்தை மறுதலிக்கிறவன் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் விதிக்கிறான். 2, விசுவாசத்தை மறுதலிக்கிறவன் தன்னை பரிசுத்தமாக்கின உடன்படிக்கையின் இரத்தத்தை சாதாரணமானது, அசுத்தமானது, காமன் பிளேஸ், ப்ரொஃபேன் என்று எண்ணுகிறான். விசுவாசத்தை மறுதலிக்கிறவன் கிருபையின் ஆவியை நிந்திக்கிறான், அவமதிக்கிறான் என்று 3 அம்சங்களை கூறுகின்றார். முதலாவது, விசுவாசத்தை மறுதலிக்கிறவன் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் விதிக்கிறான். முழு எபிரேயரிலே தேவனுடைய குமாரனை பற்றி ஒளிர்கின்ற வார்த்தைகளிலே எபிரேயர் ஆசிரியர் பேசுகின்றார். நாம் 1ஆம் அதிகாரத்திலே பார்த்திருக்கின்றோம். தேவனுடைய குமாரன் சர்வத்தையும் படைத்தவர், அவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி,
தேவனுடைய மகிமையின் ஒளிவீச்சு என்ற விதத்திலே அவர் தேவனை வெளியாக்குகின்றார். தேவனுடைய அச்சுப்பதிப்பு, தேவனுடைய நிகர் உரு, ஊனிலே தேவனுடைய நிகர் உரு, தான் உண்டாக்கின, தான் படைத்த இந்த அகிலத்தை தன்னுடைய வல்லமையின் வார்த்தையினாலே தாங்குகிறவர். எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவனுடைய குமாரன் மீட்பர் என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள வசனங்களிலே பார்க்கின்றோம். நாம் முதலாவது பார்க்கும்போது 1ஆம் அதிகாரத்தை மட்டும்தான் பார்த்தோம். தொடர்ந்து எபிரேயர் கடிதத்தின் மைய பகுதியிலே நாம் அதை பார்க்கிறோம். தாம் ஒரே தரம் செலுத்தின பலியினாலே பாவங்களிலிருந்து நம்மை சுத்திகரிக்கும் அகிலமளாவிய யுனிவர்சல் பலியாக அவர் இருக்கின்றார். அது மட்டுமல்ல, தேவனுடைய குமாரன் அரசாள்பவர். அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே தேவனுடைய மகத்துவத்தின் வலப்பக்கத்தில் அரசராய் வீற்றிருக்கின்றார், அமர்ந்திருக்கின்றார். 5ஆம் அதிகாரம் 5, 8ஆம் வசனங்களிலே பார்த்தோம். அவர் குமாரனாயிருந்தும் பாடுகளினூடாய் கீழ்ப்படிதலை கற்றார். கீழ்ப்படிதலை முற்றுமுடிய மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து அதை கற்றதினாலே அவர் பூரணராக்கப்பட்டார். அவர் பூரணராக்கப்பட்டதினாலே நம் நித்திய ரட்சிப்பின் ஆசிரியர், ஊற்று, மூலாதாரி ஆக்கியோனானார். அப்படிப்பட்ட ஒரு பூரணராக்கப்பட்ட மனிதர் இல்லாவிட்டால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. அவர் அப்படி பூரணராக்கப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்த தேவனுடைய குமாரனாய் பரத்தினூடாய் சென்று எபிரேயர் 4:14-16 பார்க்கின்றோம். அவர் எப்படிப்பட்ட தேவனுடைய குமாரன்? வானங்களினூடாய் சென்ற தேவனுடைய குமாரன். எந்த ஒரு மனிதனும் வானங்களினூடாய் சென்று மெய்யான பரம பரிசுத்த இல்லத்திற்குள் நுழைந்ததில்லை. அவரோ மெய்யான பரம பரிசுத்த இல்லத்திற்குள் நுழைந்து நம் பிரதான ஆசாரியராய் இன்று நமக்காக பணிவிடை செய்கிறார். ஆகவே இவ்வளவு மாபெரும் மேன்மையான ஒப்புயர்வற்ற தன்னிகரற்ற குமாரனை புறக்கணிப்பது அவரை காலின் கீழ் விதிப்பதற்கு சமானம். இரண்டாவது, உடன்படிக்கையின் ரத்தம் சாதாரணம் என்கிறான் அவன். விசுவாசத்தை மறுதலிக்கிறவன். விசுவாசத்தை மறுதலிக்கிறவன் தன்னை பரிசுத்தமாக்கின உடன்படிக்கையின் ரத்தத்தை சாதாரணமானது, அசுத்தமானது என்று எண்ணுகின்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தம் புதிய உடன்படிக்கையை தொடங்கின ரத்தம் என்று இந்த பகுதிகளெல்லாம் பார்க்கின்றோம். அவர் ரத்தத்தினாலே உடன்படிக்கையை இனாகுரேட், தொடக்க விழா செய்தார் என்று வாசிக்கின்றோம். அவருடைய ரத்தம் நம் பாவங்களை மன்னிக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மிக அருமையாக தேவனை கிட்டிச் சேருவதற்கு நம்மை பரிசுத்தமாக்குகிறது. நாம் இதை பற்றி பார்த்திருக்கின்றோம். இடத்தை பொறுத்தவரை நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய மனசாட்சியிலே, நம்முடைய இருதயத்திலே குற்றமற்ற மனசாட்சி இல்லாமல் நாம் தேவனிடத்தில் கிட்டிச் சேருகின்ற சிலாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கின்றது. நிலைமையிலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேன்மை இன் பொசிஷன், இடத்தை பொறுத்தவரை தேவனுக்கு முன்பாக அது நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறது. நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறது என்று எபிரேயர் 9, 12, 14, 10, 10, 14, 19 ஆகிய வசனங்களிலே பார்த்தோம். வாசிப்பதற்கு நேரம் இல்லை என்பதால் நான் அந்த மேற்கோள்களை மட்டும் நான் இங்கு சுட்டி காட்டிவிட்டு தொடர்ந்து செல்கின்றேன். தன்னை பரிசுத்தமாக்கின ரத்தம் என்று ஆசிரியர் கூறுகின்றார். தேவனுடைய மதிப்பீட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், குமாரனுடைய ரத்தம் பரிசுத்தம் பண்ணுகிற ரத்தம். ஆனால் விசுவாசத்தை மறுதலிப்பவனுடைய மதிப்பீட்டிலே இது என்ன ரத்தம் என்று அவன் அதை சாதாரணமானதாகவும் அசுத்தமானதாகவும் கருதுகின்றான். கிறிஸ்துவின் பலியினால் கிடைக்கும் ரட்சிப்பை தள்ளுகிறவர்களுக்கு வேறொரு பலி இல்லை. அவர்கள் இந்த பலியை தள்ளினால் அவர்களுக்கு ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்குதலையும் உண்டாக்குவதற்கு வேறு என்ன பலி உண்டு? வேறு பலி இல்லாவிட்டால் அவர்களுக்கு வேறு என்னதான் காத்திருக்கிறது? தீர்ப்பும் தண்டனையும் மட்டுமே காத்திருக்கிறது என்று 10, 26, 27 வசனங்களை நாம் பார்த்தோம். மூன்றாவது, விசுவாசத்தை மறுதலிக்கின்றவன் கிருபையின் ஆவியை அவமதிக்கின்றான். ஆண்டவராகிய இயேசு நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்புக் கொடுத்தார் என்று எபிரேயர் 9:24 பார்க்கின்றோம். அதை ஒத்த வசனங்கள் 2 ஆவியானவருடைய செயல்பாட்டை பற்றி, 2:1-4 ஆவியானவர் கிறிஸ்துவின் நற்செய்திக்கு பலத்த செய்கைகளாலே சாட்சி பகர்கின்றார் என்று பார்த்தோம். 3ஆம் அதிகாரம் 7-19, 6ஆம் அதிகாரம் 4-6 நாம் பரிசுத்த ஆவியாகிய முன் கொடையை அல்லது முன் சுவையை நாம் அனுபவித்திருக்கின்றோம் என்று பார்த்தோம். கிறிஸ்துவின் பலி செலுத்தும் பணியில், நான் பலி செலுத்தும் பணி என்று சொல்லும்போது அவருடைய சிலுவையில் அவர் தன்னை பலியாக்கினது. இன்று அவருடைய ஆசாரியத்துவம், ஆவியானவர் அவரை அபிஷேகிக்கிறார். இறுதி காலத்திற்கு மட்டுமே உரிய ஆசீர்வாதங்களை பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி காலத்தில் வாழ்கின்ற தேவனுடைய மக்களுக்கு மெய்யாக்குகின்றார். நான் இப்பொழுது சொன்ன இந்த வாக்கியத்தை நீங்கள் சற்று கருத்தில் கொண்டு ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். நாம் இன்று அனுபவிக்கின்ற புதிய உடன்படிக்கையின் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும்
எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்தது போல வரவிருக்கும் யுகத்தின் நன்மைகளுக்கு முன் சுவையாக, முன் பணமாக, அச்சாரமாக ஆவியானவர் நமக்கு தருகின்றார். இவைகளெல்லாம் இறுதி காலத்திற்கு உரியவைகள். ஆனால் இறுதி காலத்திற்கு உரியவைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்த ரட்சிப்பின் பணியின் காரணமாக ஆவியானவர் தேவனுடைய மக்களுக்கு இன்று கிடைக்க செய்கின்றார். நிறைவாக இல்லாவிட்டாலும் பகுதியாக கிடைக்க செய்கின்றார். இப்படி விசுவாசிகள் கிருபையை பெற்றிருக்கின்றார்கள். நாம் மனம் திரும்பினது, விசுவாசம், ரட்சிப்பு அனைத்துமே கிருபையின் ஆவியானவருடைய கொடைகள், கிருபையின் ஆவியானுடைய செயல்பாடுகள். கிறிஸ்துவின் பலியினால் உண்டான இந்த ரட்சிப்பை கேவலமாய் கருதுவது ஆணவம், அது ஆவியானவரை அவமதிப்பது. ஆகவே நியாய தீர்ப்பும் தண்டனையும் உண்டு என்று ஐயம் திரிபர எபிரேய ஆசிரியர் கூறுகின்றார். 10ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை பார்க்கின்றோம். பழி வாங்குதல் எனக்குரியது. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் போட்டு மிதிப்பது, அல்ல தேவனுடைய குமாரனில் வைத்திருக்கின்ற விசுவாசத்தையும் அந்த இரத்தத்தையும் ஒரு பொருட்டாக இல்லாமல் அவமதிப்பது தேவனுடைய பழி வாங்குதலை கொண்டு வருகிறது. நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது. பயங்கரமா இருக்குமே. இது உபாகமம் 32ஆம் அதிகாரம் 35-36 வசனங்களிலிருந்து மேற்கோள் காட்டப்படுகின்றது. உபாகமம் 32 பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது என்று கர்த்தர் கூறுகின்றார். அதே போல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து என்று கூறுகின்றார். நாம் அறிவோம், இன்னார் என்று அறிவோம் என்று சொல்வதனாலே மறுபடியும் இதற்கு முன்பு நீங்கள் என்று முன்னிலையில் பேசும் ஆசிரியர் இப்பொழுது தன்னையும் சேர்த்துக் கொண்டு நாம் என்று தன்மையில் பேசுகின்றார். நாம் அறிவோம் என்று தன்னையும் சேர்த்துக் கொள்கின்றார். நாம் அறிவோம் என்பது ஏதோ ஏட்டு சுரைக்காய் அல்லது ஏட்டளவிலான அறிவு அல்ல. வேதாகமத்தில் பேசியிருக்கின்ற, கிறிஸ்துவில் செயலாற்றியிருக்கிற, பாவத்தை தண்டித்திருக்கிற தேவனுடைய குணத்தை நாம் அறிவோம். தேவனுடைய மக்களாகிய நமக்கு தேவனுடைய குணத்தை அறிய முடியும். ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்றால், நாம் நித்திய ஜீவனை பெற்றிருப்பதால் தேவனுடைய குணத்தை அறிகிற சிலாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவர் வேதாகமத்தில் பேசியிருக்கிறார். தேவன் கிறிஸ்துவில் செயலாற்றி இருக்கின்றார். அவர் பாவத்தை தண்டிக்கிறவர். தேவன் தம் பகைவர்களை நியாயம் தீர்ப்பார் என்றுதான் நாம் வாசிக்கின்றோம் உபாகமம் 32ஆம் அதிகாரத்திலே. ஆனால் சரியா சொல்வதனால் உபாகமம் 32:1-25 நீங்கள் பொறுமையாய் வாசித்து பார்த்தால் இஸ்ரவேலின் உண்மையின்மையை அவர் நியாயம் தீர்ப்பார் என்று அங்கு நாம் வாசிக்கின்றோம். ஆகவே பகைவர்களை மட்டுமல்ல, அவர் பாரபட்சமின்றி தம் உடன்படிக்கையை புறக்கணிக்கிற தம் மக்களையும் நியாயம் தீர்ப்பார். மேலும் விசுவாசத்தை மறுதலிக்கிறவர்கள் ஒன்றும் தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. அவர்கள் விசுவாசத்தை மறுதலித்த பிறகு உண்மையிலேயே அவர்கள் தேவனுடைய பகைவர்கள். ஆகவே அவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உட்படுவார்கள். அவர்களை நியாய தீர்ப்புக்கு உட்படுத்துவது அவசியம். ஏனென்றால் பாடுகளும் துன்பங்களும் இடர்களும் இன்னல்களும் நேரிட்ட போதும் விசுவாசத்தை மறுதலிக்காமல் உண்மையுள்ள தம் மக்களுக்கு அது தேவன் சரி கட்டுகிற நியாயம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் இதை வாசிக்கிறோம். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தம் உங்களை தண்டிப்பேன். தேவன் தம்முடைய மக்களை பாரபட்சமாய் நான் உங்களை நியாயம் தீர்க்காமல் விடுவதில்லை என்று சொல்லவில்லை. ஜீவிக்கும் தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே என்று கூறுகின்றார். பயங்கரம் என்பது கடுமையான வார்த்தை. அது எதை குறிக்கிறது என்றால், இங்கு மட்டுமில்லை, 12ஆம் அதிகாரம் 21 நம் தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார் என்று வாசிக்கின்றோம். விசுவாச மறுதலிப்பு கொடியது என்பதை எபிரேய வாசகனுடைய இருதயத்தில் பதிப்பதற்காக அவர் சொல்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே என்று. அதற்கு தண்டனை, விசுவாச மறுதலிப்பு கொடியது, ஆகவே தண்டனை தவிர்க்கப்பட முடியாது. ஜீவிக்கும் தேவனை விட்டு விலகுவதை பற்றி 3:12 பேசுகின்றார். அவர்கள் எந்த அளவுக்கு விலகுகின்றார்களோ அந்த அளவுக்கு ஜீவிக்கும் தேவனுடைய கைகளிலே அவர்கள் மீண்டும் விழ வேண்டி இருக்கும். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாரை இருக்கிறாரே என்று 12:24 பார்க்கின்றோம். இது முதல் பகுதி, எச்சரிப்பு. இந்த எச்சரிப்பின் துணியோடு அவர் இந்த பகுதியை, இந்த மதியுரை, இந்த எக்ஸார்டேஷன் பகுதியை நிறைவு செய்யவில்லை. மாறாக ஒரு நல்ல தகப்பனை போல, ஒரு நல்ல மேய்ப்பனை போல தன்னுடைய மந்தையை அவர் எச்சரிக்கிறார். ஆனால் அதை தொடர்ந்து அதை ஊக்குவிக்கிறார். ஊக்குவிக்கும் போது கடந்த காலத்தில் அவருடைய நற்குணத்தை, அவருடைய தைரியத்தை அவர் நினைவு கூர்ந்து
அதை நீங்களும் நினைவு கூர்ந்து தளராது நிலைநில்லுங்கள் என்று கூறுகின்றார் 32 முதல் 39 வசனங்களிலே. எபிரேயரிலே எச்சரிப்பு, வாக்குறுதிகள், எடுத்துக்காட்டுகள் இவைகளெல்லாம் தொடர்ந்து வருகின்றன. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலும் இதே போல 4 முதல் 8 விசுவாச மறுதலிப்பின் ஆபத்துக்களை பற்றி பேசிவிட்டு தொடர்ந்து ஒரு நல்ல மேய்ப்பன் எப்பொழுதும் அதை செய்கிறான். எச்சரிப்போடு விட்டுவிட்டால் தேவனுடைய மக்கள் நம்பிக்கையற்றவர்களாக மாறிவிடுவார்கள். எச்சரிப்பை தொடர்ந்து நாம் நம்புவதற்கும் நாம் எதிர்பார்ப்பதற்கும் நேர்மறையான காரியங்கள் உண்டு என்று 9 முதல் 12 வசனங்களிலே வாசகர்களின் மேல் தன்னுடைய நம்பிக்கையையும் அவர்கள் நிலைநிற்க வேண்டும் என்ற தன்னுடைய ஆசையும் வெளிப்படுத்துகிறார். அதே போலதான் இந்த 10ஆம் அதிகாரம் 26 முதல் 39 நாம் பார்க்கின்றோம். முதலாவது எச்சரிப்பு. மீதமுள்ள வசனங்களிலே அவர்களை மறு உறுதிப்படுத்துகிறார். ரீஅஷ்யூர். நான் இப்படி பேசின போதும் கூட உங்களை பற்றி நான் மிகுந்த நம்பிக்கையுள்ளவனாக இருக்கிறேன் என்று முன்பு சொல்கிறார். அவர்களை ஊக்குவிக்கிறார். ஊக்குவித்து நீங்கள் தாங்கி சகித்து பொறுத்து நிலைநிற்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றார். வருங்காலத்திலே நீங்கள் சகித்து தாங்கி நிலைநிற்க வேண்டும் என்று சொல்வதற்கு அவர் கடந்த காலத்தை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொள்கிறார். அவர்களை மறு உறுதிப்படுத்த, டு ரீஅஷ்யூர் தம், அவர்களை ஊக்குவிக்க, டு என்கரேஜ். நீங்கள் தாங்கி சகித்து பொறுத்து நிலைநிற்க வேண்டும், என்டியூர் பண்ண வேண்டும் என்று சொல்லும்போது 32 முதல் 35 வசனங்களில் கடந்த காலத்தில் அவர்கள் பட்ட துன்பங்களையும் பாடுகளையும், அந்த பட்ட பாடுகள் துன்பங்களிலே அவர்கள் எப்படி உறுதியாய் நிலை நின்றார்கள் என்பதையும் அவர் நினைவு கூறுகின்றார். ஆகவே 36, 39 வசனங்களிலே வருங்காலத்தில் ரெண்டையும் சொல்கின்றார். கடந்த காலத்தில் நீங்கள் துன்பங்கள் பட்ட போது நீங்கள் உறுதியாய் நின்றீர்கள். வருங்காலத்திலே தேவனுடைய வாக்குறுதிகளை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆகவே நிகழ்காலத்திலே நீங்கள் தளராத நிலை நில்லுங்கள். நம்முடைய பயணத்தின் இறுதி இலக்கை எப்பொழுது நாம் பெறுவோம் என்று. கடைசி வசனமாக முடிவுரையில் நாம் பின்வாங்குகிறவர்கள் இல்லை, மாறாக நிறைவான ரட்சிப்பை பெறுவதற்கு நாம் விசுவாசிக்கின்றவர்கள் என்று நேர்மறையான துணையிலே தன்னுடைய மதியுரை பகுதியை இந்த பகுதியை முடிவு செய்கின்றார். நீங்கள் கடந்த காலத்தில் சகித்து நிலை நின்றீர்களே என்று அவர்களை பாராட்டுகின்றார். பிள்ளைகளானாலும் சரி, தேவனுடைய மக்களானாலும் சரி, பல குறைபாடுகள் இருக்கும். ஆனால் தேவன் யாக்கோபிலே குற்றம் காண்கிறதில்லை என்று எழுதியிருப்பது போலவும், இசைவின் கூடாரங்களை பற்றி அது எவ்வளவு அழகாக இருக்கின்றது என்று சொல்லும் போதும், அல்லது உன்னத பாட்டிலே சூலமித்தியால் சொல்வது போல நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன் என்று சொல்வது போலும், தேவன் தம்முடைய மக்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய உண்மையை அவர் பாராட்டுகின்றார். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். இது நல்ல பயிற்சி. கடந்த காலத்தை நினைவு கூறுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே என்று ஆசிரியர்களை பாராட்டுகின்றார். ஓபாமா 32:7 கூட அந்த வசனம் உண்டு. பூர்வ நாட்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று. பிரகாசிக்கப்பட்ட நாட்களை பற்றி 2ஆம் அதிகாரம் 1:4 வாசிக்கின்றோம். பிரகாசிக்கப்பட்ட நாட்கள் அல்லது சத்தியத்தை அறிந்த நாட்கள் என்றால் என்று நாம் ஆண்டவராகிய இயேசுவின் நற்செய்தியை கேட்டு மனம் திரும்பி நாம் விசுவாசித்தோமோ அந்த நாட்களை நீங்கள் அந்த நாட்களில் சத்தியத்தை அறிந்து கொண்டீர்கள், பிரகாசிப்பிக்கப்பட்ட நாட்கள் என்று வேதம் கூறுகின்றது. உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்கள் என்பதிலே ஒரு விளையாட்டு களத்தை, ஒரு ஆடு களத்தை சித்திரமாக ஆசிரியர் பயன்படுத்துகின்றார். 2ஆம் அதிகாரத்தில் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசும்போது நம்முடைய களபதி எப்படி நாம் இந்த ஆடுகளத்தில் நுழைவதற்கு முன்பு நம்முடைய களபதியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆடுகளத்தில், பாவம் நிறைந்த இந்த பழைய படைப்பாகிய ஆடுகளத்திலே அவர் வாழ்ந்து வென்று மரித்து உயிர்த்தெழுந்து பரம் சென்றிருக்கிறார் என்று கூறினாரோ, அதே போல இது எபிரேயர் கடிதத்தில் மட்டுமல்ல, அந்த நாட்களிலே எழுதப்பட்ட அந்த கிரேக்க இலக்கியங்களில் எல்லாம் இப்படி ஒரு விளையாட்டு களத்தை, ஒரு ஆடுகளத்தை ஓமையாக பயன்படுத்துகின்ற ஒரு போக்கு இருந்தது. ஒரு பெரும் ஆடுகளத்திலே பாடுகளூடாக பாடுகளை சகித்துக் கொண்டு நீங்கள் நிலை நின்றீர்களே என்று அவர்கள் அனுபவித்த சித்திரவதையை அப்படி அவர் கூறுகின்றார். 12ஆம் அதிகாரம் 1-2 ஆண்டவராகிய இயேசுவை பற்றி சொல்லும் போது அவரும் ஒரு ஆடுகளத்தில், அது ஒரு ஓட்டப்பந்தயம் நடைபெறுகின்ற ஒரு ஆடுகளத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட பாடுகளை சகித்து அவைகளை தாங்கி பொறுத்து சகித்து தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட மகிமையின் நிமித்தம் அவர் அவைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். பாராட்டுகின்றார். சகித்தீர்களே என்பதிலே நீங்கள் புறமுதுகிட்டு ஓடவில்லை. நீங்கள் அந்த ஆடுகளத்திலே பல கொடிய பாடுகள் நேரிட்ட போதும் சகித்து பொறுத்து தாங்கி நிலை நின்றீர்கள் என்று அவர்களை பாராட்டுகின்றார். அந்த நாட்கள் நீங்கள் நினைவு கூறுங்கள். எப்படிப்பட்ட கனம் உள்ளவர்களாகவும் கௌரவம் உள்ளவர்களாகவும் நீங்கள் சகித்து நிலை நின்றீர்கள் என்று. புறமுதுகிட்டு ஓடுவது கனத்துக்குரியதில்லை. ஆகவே அவர் அந்த கனத்தையும் கௌரவத்தையும் ஒரு உந்து விசையாக பயன்படுத்துகின்றார். உலக பிரகாரமான ஒரு கனத்தையோ கௌரவத்தையோ அல்ல.
33, 34 வசனங்கள். மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உண்டு என்று எதிர்காலத்தை சுட்டி காட்டுகின்றார். கடந்த காலத்தை பார்க்க சொல்கின்றார், எதிர்காலத்தை காட்டுகிறார். இப்பொழுது நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமானீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி, தவறான மொழிபெயர்ப்பு, கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்காக நீங்கள் பரிதபித்ததும் அன்றி. நான் தமிழிலே ஒன்று தவறான மொழிபெயர்ப்பு என்று சொல்லிவிட்டதால் இவன் வேதத்தை எதிர்த்து பேசுகிறான் என்று யாரும் தவறுதலாக புரிந்து கொள்ள வேண்டாம். ஏறக்குறைய 100 வருடங்களுக்கு முன்பாக செய்த மொழிபெயர்ப்பு பிழைகள் அங்குமிங்குமா இருக்கத்தான் செய்தும். ஆகவே நாம் அதை பெரிதுபடுத்தக்கூடாது. ஆனால் எங்கு சரி செய்ய வேண்டுமோ அங்கு சரி செய்து கொள்ள வேண்டும். கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்காக நீங்கள் பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சொத்துக்களையும் சுதந்திரங்களையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். அற்புதமான பகுதி. எபிரேய விசுவாசிகள், எபிரேய வாசகர்கள் கடந்த காலத்திலே வாழ்க்கை என்கின்ற தன்னுடைய விசுவாச ஆடுகளத்திலே பெரும் பாடுகளை சந்தித்தார்கள். தங்கள் சொந்த பாடுகளையும் அவர்கள் சந்தித்தார்கள். பிறருடைய பாடுகளிலும் பங்குற்றார்கள். சொந்த பாடுகளை பற்றி சொல்லும் போது அவர்கள் பொது இடங்களில் எள்ளி நகையாடப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள், நிந்திக்கப்பட்டார்கள். ஆண்டவராய் இயேசுவும் ஆதி கிறிஸ்துவும் நிந்தை அனுபவித்தார்கள் என்று எபிரேயர் 11:26, 13 வாசிக்கிறோம். நிந்தையை சுமந்து நாம் பாளையத்திற்கு புறம்பாய்ச்சல்வோமாக என்று. நம்முடைய ஆண்டவருக்கும் அவருடைய அடியொற்றி நடந்த தேவனுடைய மக்களுக்கும் நிந்தை, அவமானங்கள், எள்ளி நகையாடப்படுவது, கிண்டல் செய்யப்படுவது என்பது ஒன்று புதிதல்ல. வார்த்தையால் துன்புறுத்தப்படுவது மட்டுமல்ல, செயல்களாலும் வன்முறைகளாலும் தேவனுடைய மக்கள் தொன்று தொட்டு துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது இந்த நூற்றாண்டில் நாம் வாழ்கின்ற பகுதியில் நடைபெற்றால் நாம் ஒன்றும் அதை விந்தையாக கருத வேண்டாம். அடிகளும் சிறையும் அபகரிப்பும் தேவனுடைய மக்களுக்கு புதிதல்ல. எதற்காக இந்த உலகமோ உலக மக்களோ அரசாங்கம் அதை செய்கிறது? நாம் நம்முடைய விசுவாசத்தை கைவிடுவதற்கும் விசுவாசத்தை தழுவுகிற மக்களை அச்சுறுத்துவதற்கும் அதை பயன்படுத்துகிறார்கள். மிக முக்கியமானது, எபிரேய வாசகர்கள் தங்கள் சொந்த பாடுகளை சகித்து தாங்கி பொறுத்து நின்றது மட்டுமல்ல, மற்ற தேவனுடைய மக்களுடைய பாடுகளில் பங்குற்றார்கள், ஐக்கியம் கொண்டார்கள். காய்னானாய் என்கின்ற வார்த்தை ஆசிரியர் பயன்படுத்துகின்றார். பிலிப்பியர் 1:7, 4, 14 பவுல் அதை பயன்படுத்துகின்றார். என்னுடைய பாடுகளில் நீங்கள் பங்குற்றீர்கள் என்று. நான் பொருளாதாரத்திலே குறைச்சல் பட்ட போது என்னுடைய பாடுகளில் நீங்கள் பங்குற்றீர்கள் என்று. சகோதர சகோதரர்களோடு, தேவனுடைய மக்களோடு, அவருடைய உபத்திரவங்களில் அவர்களோடு ஒன்றுபடுதல், அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, உறைவிடம், இவைகளில் பங்குறுவது, பாடுகளில் பங்குறுவது. எபிரேயர் 13 ஆசிரியர் கூறுவார், கட்டப்பட்டவர்களோட கட்டப்பட்டவர்களாக நினைத்துக் கொள்ளுங்கள் என்று. எப்படிப்பட்ட பாடுகளை சகித்தார்கள்? உங்கள் உடைமைகளை, உங்கள் சொத்துக்களை, உங்கள் ஆஸ்திகளை கொள்ளையிட கொடுத்தீர்களே. ஒரு இடத்துல ரத்தம் சிந்தும் அளவுக்கு பாவத்துக்கு எதிர்த்து இருக்கவில்லை என்று சொல்கிறார். ஆனால் நிருபக்கம், நாமோ இன்னும் நம்முடைய உடைமைகளையோ சொத்துக்களையோ சுதந்திரங்களையோ ஆஸ்திகளையோ கொள்ளையிட கொடுக்கும் அளவுக்கு கூட பாவத்திற்கு எதிர்த்து இருக்கவில்லை. சில சமயங்கள் அரசாங்கங்கள் அதை செய்யும். சில சமயங்கள் அரசாங்கங்கள் கண்ணை மூடிக்கொண்டு முரடர்கள் இப்படி உடைமைகளையும் சொத்துக்களையும் கொள்ளையிட விடுவார்கள். தேவனுடைய மக்கள் தொன்று தொட்டு வாழ்வாதாரத்தையும் இழப்பையும் அனுபவித்திருக்கின்றார்கள். வறுமையை வன்முறையாக அவர்கள் சுமத்தப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமானது, இந்த வசனத்திலே நீங்கள் உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்களே. மகிழ்ச்சியோடு உங்கள் ஆஸ்திகள் கொள்ளையிடப்படுவதற்கும் அபகரிக்கப்படுவதற்கும் கொடுத்தீர்களே. யோசித்து பார்க்க வேண்டும். பல்லை கடித்துக் கொண்டு, அல்லது என் உதடுகளினால் நான் பாவம் செய்யவில்லை, தேவன் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் துன்பத்தை ஏன் எனக்கு அனுமதித்தார் என்று தெரியவில்லை என்ற மனப்பாங்கோடு அல்ல. நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே யோவானும் பேதுருவும் அவருடைய நாமத்தின் நிமித்தம் துன்பப்பட்டதை ஒரு பாக்கியமாய் சந்தோஷமாய் கருதி வந்தார்கள் என்று எழுதியிருப்பது போல, நாம் இந்த எபிரேய வாசகர்களை குறித்து துல்லியமாக மதிப்பிட வேண்டும். அவர்கள் ஒன்றும் விசுவாசத்தை மறுதலித்து விட்டார்கள் என்பதல்ல. விசுவாசத்தை மறுதலிக்கக்கூடிய ஒரு ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் கடந்த காலத்திலே மகிழ்ச்சியோடு தங்கள் சொத்துக்களை கொள்ளையிட அபகரிக்க கொடுத்தார்கள். ஏன், எப்படி மகிழ்ச்சியோடு செய்ய முடியும்? ஏனென்றால் அபகரிக்கக்கூடிய சொத்துக்கு மாறாக மேன்மையான நிலையான சொத்து ஒன்று உண்டு என்று எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 12, 24, 11, 16 எபிரேயர் முழுவதும் அது விரவி கிடக்கின்றது. கிறிஸ்துவில் இந்த சொத்துகள் நமக்கு உண்டு. இவைகள் பரத்திற்குரிய சொத்துக்கள்.
நிலையான சொத்துக்கள். கிறிஸ்து என்றென்றும் உள்ளார் என்று 1 அதிகாரம் 10-12 வாசிக்கின்றோம். அவர் நம் பிரதான ஆசாரியராய் என்றென்றும் வாழ்கின்றார். நமக்கு நிலையான நகரம் உண்டு என்று 13-14 நாம் பார்க்கின்றோம். எஃப் ப்ரூஸ் என்ற ஒரு தேவனுடைய மனிதன் இப்படி சொல்கிறார்: அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கும் நித்திய சுதந்திரம் அவர்கள் பார்வையில் எவ்வளவு மெய்யானதென்றால், அல்லது எவ்வளவு மெய்யாக இருந்ததென்றால், கொஞ்ச காலமே இருக்கிற இந்த இயற்கையான சொத்துக்களும் சுதந்திரங்களும் லேசான இருதயத்தோடு அவர்களால் விடையளிக்க முடிந்தது. நான் அந்த பாடலை இங்கு போடவில்லை, ஆனால் ஒரே ஒரு வரியை, ஒரு ஸ்டான்சாவை மட்டும் உங்களுக்கு நான் படித்து காட்டுகின்றேன். Turn your eyes upon Jesus, look full in his wonderful face, then the things of the earth will grow strangely dim in the light of his glory and grace. அந்த கோரஸுடைய முதல் வரியை மீண்டும் சொல்கிறேன். Turn your eyes upon Jesus. உங்களில் பலருக்கு அந்த பாடல் தெரிந்திருக்கலாம், தமிழாக்கம் செய்யப்படவில்லை. தெரியாதவரும் இந்த பாடலை சற்று கேளுங்கள். Turn your eyes upon Jesus, look full in his wonderful face, then the things of this earth will grow strangely dim in the light of his glory and grace. நித்திய சுதந்திரம் அவர்கள் பார்வையிலே எந்த அளவுக்கு மெய்யானதாய் காணப்பட்டதென்றால், கொஞ்ச காலம் இருக்கிற இயற்கையான உடைமைகளுக்கு அவர்களால் பை பை என்று கனத்த இருதயத்தோடு அல்ல, லோத்துவை போல, ஆபிரகாமை போல லேசான இருதயத்தோடு அவர்களால் விடையளிக்க முடிந்தது. 35வது வசனம், திட நம்பிக்கை, தைரியம், துணிவு. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். இந்த தைரியம் என்கின்ற வார்த்தை தைரியம், துணிவு, திட நம்பிக்கை, வலுவான நம்பிக்கை என்று நாம் மொழிபெயர்க்கலாம். இந்த திட நம்பிக்கை, தைரியத்தை பற்றி 2 இடங்களிலே வாசிக்கின்றோம். ஒன்று 4, 14, 10, 19 நாம் கிருபாசனத்தை கிட்டு சேருவது எப்படி சேர வேண்டும்? திட நம்பிக்கையோடு, தைரியத்தோடு, துணிவோடு நாம் சேர வேண்டும் என்று. ஒரு பழைய கீர்த்தனை உண்டு, ஆ இன்ப காலமல்லோ ஜெப வேளை ஆனந்த காலமல்லோ என்று தொடங்கும் அந்த பாடல். அந்த பாடல் தெரியாதவர்கள் தயவுசெய்து நீங்கள் தேடியதை பாடலாம். அதில் ஒரு வார்த்தை இப்படி வரும்: கம்பீரமாகவே தம்பிரான் ஆசனம் உற்று மகிழ்வுடன் கிட்டி வரச் செய்யும் ஆ இன்ப காலமல்லோ என்று. எப்படி நாம் தம்பிரான் ஆசனத்துக்கு முன்பாக வருகிறோம்? கம்பீரமாகவே உற்று மகிழ்வுடன் கிட்டி வருகின்றோம் என்று. இன்னொன்று, இந்த திட நம்பிக்கையும் தைரியமும் துணிவும் தேவனுடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில். எப்போது அறிக்கையிடுவதில்? பாடுகளும் உபத்திரவங்களும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக முகத்தை எதிர்நோக்கி இருக்கும் போது அறிக்கையிடுவது. விளைவு என்ன? நாம் பெரும் வெகுமதியை பெறுவோம். பாதகமான உள்ளத்தை ஒடுக்குகிற சூழ்நிலைகளில் நாம் உறுதியாக நிலைநிற்பது. ஸ்டெட்ஃபாஸ்ட், இந்த 3 வார்த்தைகள், ஸ்டெட்ஃபாஸ்ட், பெர்சிவியர், என்டியூர் என்பது எபிரேயர் கடிதத்தின் அடிநாதமாக இருக்கின்றது. தைரியம் ஒரு கொடை போல. எப்படி ஒரு விலையேறப்பட்ட ஒரு கொடையை, ஒரு பரிசை நாம் தூர எறிந்து விட மாட்டோமோ, சூழ்நிலை பாதகமாக உள்ளது, நம் உள்ளத்தை ஒடுக்குகிறது. ஆனாலும் தைரியம் என்கின்ற கொடையை ஒரு நாளும் நாம் தூர எறிந்து விடக்கூடாது. எறிந்து விடாவிட்டால் நாம் பெரும் வெகுமதியை பெறுவோம். ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்கிறார்: நாம் பெரும் வெகுமதியை பெறுவோம் என்பதற்கான பத்திரம் தான் நம்முடைய தைரியம். நாம் இன்னும் நம்முடைய சொத்தை சுதந்திரிக்கவில்லை, ஆனால் நம்முடைய சொத்திற்குரிய பத்திரம் நம் கைகளில் இருக்கிறது. அது தைரியம், திட நம்பிக்கை. வெகுமதி உண்டு, பாவத்திற்கும் வெகுமதி உண்டு. தேவனுடைய மக்கள் அவருடைய குமாரன் மேல் வைக்கின்ற விசுவாசத்தின் நிமித்தம் தளராது தாங்கி உறுதியாய் நிலைநிற்பதற்கும் வெகுமதி உண்டு. மோசே அப்படிப்பட்ட உதாரணமாக 11ஆம் அதிகாரம், வரப்போகிற அதிகாரம் 26ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை பார்க்கிறான். மோசே வரவிருக்கும் வெகுமதி எதிர்நோக்கினான். அவன் எகிப்தின் பொக்கிஷத்தை ஒரு பொருட்டாய் கருதவில்லை. வரவிருக்கிற வெகுமதியின் மேல் தன் கண்ணை வைத்து தேவனுடைய மக்களோடு படுகின்ற பாடுகளை தெரிந்து கொண்டான் என்று. ஏன் தேவன் வெகுமதி என்று ஒன்றை வைத்திருக்கின்றார் என்றால், அப்போதுதான் தேவன் நீதியும் இரக்கமும் உள்ளவர். ஆபிரகாம் அப்படி ஒரு வெகுமதியை பெற்றான். லோத்து இயற்கையான தன்னுடைய சொத்தை விட்டுக் கொடுக்க மனதில்லை. ஆபிரகாம் இயற்கையான சொத்தை லேசாக பை சொல்லிவிட்டு விடை கொடுத்து விட்டு வந்தான். ஆனால் தேவன் நீதியும் இரக்கம் உள்ளவராய் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை நிமித்தம் அவனுக்கு வெகுமதியை கொடுத்தார். பகுதியாகவே ஆபிரகாம் தன்னுடைய நாட்களிலே பெற்றுக்கொண்டான். முழுமையாக ஆபிரகாமின் குமாரனாய கிறிஸ்துவில் இந்த வெகுமதி கிடைக்கிறது. தேவன் தம்முடைய மக்களுக்கு வாக்குறுதி செய்திருக்கின்ற வெகுமதி, ரிவார்டு, அல்லது நாம் பலன் என்று வாசிக்கிறோம், பூமிக்குரியதோ இயற்கையான பொருள்களோ அல்ல. அது பூமிக்குரியதல்ல, மாறாக பரத்திற்குரியது. இயற்கையான பொருள் அல்ல, மாறாக நிலைத்திருக்கக்கூடியது.
உடனே அந்த பூமியில நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பாடுகள் நிறைந்ததுதான், பாடுகள் மட்டும்தான் உண்டு என்று எபிரேயர் ஆசிரியர் சொல்லவில்லை. ஆனால் தேவனுடைய குமாரன் மேல் வைக்கின்ற விசுவாசத்தின் நிமித்தம் தேவனுடைய மக்கள் அவருடைய சொத்தோ சுதந்திரமோ உடைமைகளோ பறிபோகிறதென்றால் அல்லது குறைகிறதென்றால் நாம் அதில் கண்ணீர் சிந்துவதற்கும் அழுவதற்கும் ஒன்றுமில்லை. ஏனென்றால் நமக்கு ஒரு தேவன் ஒரு வெகுமதியை வைத்திருக்கின்றார். தேவனோடு வாழ்வு, நிறைவான ரட்சிப்பு, அசைக்க முடியாத ராஜ்யம், நிலையான நகரம் என்று தேவன் நமக்கு வைத்திருக்கின்றார் என்று எபிரேயர் 9:28, 10:23, 25 வசனங்களை பார்க்கின்றோம். 36 இன்னும் 5 நிமிடங்களை முடித்துக் கொள்ளலாம். சகித்து நிலை நிற்க வேண்டிய தேவை உள்ளது. நாம் அந்த வெகுமதியை பெறுவோம் என்றாலும், ஏனெனில் ஒரு காரணம் உண்டு. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை, என்டியூரன்ஸ், சகித்து தாங்கி பொறுத்து நிலை நிற்க வேண்டியது உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது, அவசியமா இருக்கிறது. பின்னோக்கி பார்த்து உங்கள் தைரியத்தை எரிந்து விடாதீர்கள் என்று ஆசிரியர் கூறுகின்றார். பாடுகள் நிறைந்த பெரும் போராட்டத்தில் தளராமல் நிலை நிற்பது. முன்னோக்கி பார்த்து இன்னும் இடர்களும் பாடுகளும் உங்களுக்கு முன்பாக இருக்கின்றது. நீங்கள் தாங்கி பொறுத்து சகித்து நிலை நிற்க வேண்டியது தேவை. தேவனுடைய சித்தத்தை செய்து என்ற வார்த்தை நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அந்த வாசகர்களுக்கு நினைவூட்டும். ஏனென்றால் இந்த இதே 10ஆம் அதிகாரத்தில் 7-9 சொல்கிறார், இதோ உடைய சித்தம் செய்ய வருகிறேன், அதுதான் நீர் விரும்புகின்ற பலி என்று. கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை முற்றுமுடிய செய்தார், மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் எடுத்துக்காட்டு சிலுவையையும் பாவிகளால் வந்த எதிர்ப்பையும் அவர் சகித்து நிலை நின்றார். ஆகவே நீங்களும் அந்த எடுத்துக்காட்டின் அடிச்சுவடுகளை ஒற்றி சிலுவையையும் பாவிகளால் நேரிடும் எதிர்ப்பையும் சகித்து பொறுத்து தாங்கி நிலைநிற்க வேண்டும் என்று அவர்களை ஊக்குவிக்கின்றார். உடன்படிக்கையின் மக்களின் இறுதி இலக்கு நம்முடைய கீழ்ப்படிதலிலும் தேவனுடைய சித்தத்திலும் சகித்து நிலைநிற்பது அடங்கும். எது தேவனுடைய சித்தம், எது தேவனுக்கு கீழ்ப்படிவது என்றால், விசுவாசத்தின் நிமித்தம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையின் நிமித்தம் நமக்கு நேரிடுகின்ற பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் நாம் சகித்து நிலைநிற்பதும் தேவனுக்கு கீழ்ப்படிவதுதான், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான். தேவனுடைய சித்தம் இதை விட அகன்றது, இதை விட பெரிது. ஆனால் சகித்து நிலைநிற்பதும் தேவனுடைய சித்தத்தில் ஒரு பகுதி தான். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 7 முதல் 10ஆம் வசனங்களை நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு கீழ்ப்படிவது, நாம் சகித்து தாங்கி பொறுத்து நிலைநிற்பது தேவன் வாக்குறுதி அளித்ததை செய்வார் என்பதை வெளியாகுகிறது. நமக்கு பெரும் வெகுமதி உண்டு என்று நாம் இப்பொழுது வாசித்தோம். தேவனுடைய இளைப்பாறுதல் நம்முடைய வெகுமதியாக இருக்கும் என்று 4ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம். நிலையான நகரம், ஒரு பரம நகரம் உண்டு என்று வரவிருக்கிற 12ஆம் அதிகாரம் 22 முதல் 24ஆம் வசனங்களை வாசிப்போம். உடன்படிக்கையின் மக்களின் இறுதி இலக்கு நிலையான நகரம், நிலையான நாடு, ஒரு பரம தேசத்தை நாம் நாடி போகின்றோம் என்று 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தர்கள் ஒரு பகுதியாக, பார்ஷியலாக இந்த நிறைவேறுதலை பெற்றுக் கொண்டார்கள். முழுமையான நிறைவேறுதலும் மெய்ப்படுதலும் கிறிஸ்துவில் தான் கிடைக்கின்றது. அதை நாம் இன்று அனுபவிக்க தொடங்கி இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான வருகையில் அது முற்றுமுடிய நிறைவேறும். ஏறக்குறைய கடைசி பகுதிக்கு வந்து விட்டோம். வருகிறவர் கொஞ்ச காலத்தில் வருவார், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவனில் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார் என்று சொல்லி 9ஆம் வசனத்திலே, ஆனால் நாம் கெட்டு போகிறதற்கு பின்வாங்கிறவர்கள் அல்ல, நம்முடைய ஆத்துமா முற்றுமுடிய ரட்சிக்கப்படுவதற்கு நாம் விசுவாசிக்கிறவராயிருக்கணும் என்று நேர்மறையான தொனியோடு தன்னுடைய எச்சரிப்பையும் ஊக்குவிப்பையும் இந்த மதியுரையை முடிக்கின்றார். இது காத்திருக்கும் காலம், தேவனுடைய மக்கள் காத்திருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் தளராமல் தாங்கி நிலை நில்லுங்கள். இந்த காத்திருக்கின்ற காலத்திலே பல்வேறு அழுத்தங்கள், நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், இடர்கள், இன்னல்கள் காரணமாக பின்வாங்குகின்ற ஆபத்து எப்போதுமே உண்டு. ஆனால் அவர்களை ஊக்குவிப்பதற்காக சொல்கிறார், கொஞ்ச காலத்தில் அவர் வருவார் என்று. ஏசாயா 26:20 நாம் அதை வாசிக்கிறோம். ஆபகுக்கின் வசனத்தை தான் நீங்க மேற்கோள் காட்டுகின்றார். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்பது ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3-4ஆம் வசனங்களின் மேற்கோள். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே என் நீதிமான் பிழைப்பான் என்று. ஏசாயா 26:20, என் ஜனமே நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள் என்ற இந்த வசனத்திலிருந்து கொஞ்ச நேரம் என்பதை எடுத்துக்கொள்கின்றார். ஆபகுக் தரிசனம் தாமதிக்காது, அதற்கு காத்திரு என்று கூறுகின்றார். ஆனால் எபிரேயர் ஆசிரியர் அந்த தரிசனம்
வரவிருக்கிற ஒரு நபரை பற்றியது, மேசியா பற்றியது என்று அவர் மேற்கோள் காட்டுகின்றார். ஏனென்றால் கிரேக்க மொழிபெயர்ப்பிலே தாமதிக்காமல் வருவது தரிசனம் என்று மொழிபெயர்க்கப்படவில்லை, மேசியாவை ஒத்த ஒரு நபர் வருவார் என்ற பொருளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஆபகுக் வசனத்தை கிறிஸ்துவின் மகிமையான வருகை கொஞ்ச காலத்தில் இருக்கும், அது தாமதிக்காது என்று எபிரேய வாசகர்களை ஊக்குவிப்பதற்காக ஆசிரியர் பயன்படுத்துகின்றார். விசுவாசத்தினால் நீதிமான் வாழ்வான். விசுவாசம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததை பின்னோக்கி பார்ப்பது மட்டுமல்ல. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இது முன்னோக்கி பார்க்கிறது. தேவனுடைய மக்கள் கிறிஸ்துவில் செய்து முடிக்கப்பட்ட ரட்சிப்பின் பணி, பலியை அவர்கள் பின்னோக்கி பார்த்து விசுவாசிப்பது மட்டுமல்ல, நமக்கு முன்பாக தேவன் ஒரு வெகுமதியை வைத்திருக்கின்றார், நிலையான பரத்திற்குரிய ஒரு வெகுமதியை வைத்திருக்கின்றார் என்று முன்னோக்கி பார்ப்பதும் விசுவாசத்தில் அடங்கும். அதை பார்க்கும்போது இடர்களிலும் இன்னல்களிலும் பாடுகளிலும் துன்பங்களிலும் தாங்கி பொறுத்து சகித்து நிலை நிற்பது தான் விசுவாசத்தினால் வாழ்வது. விசுவாசம் என்பது அதுதான். நாம் முன்னோக்கி பார்ப்பதன் விளைவாக நிகழ்காலத்தில் நடைபெறுகின்ற பாடுகளையும் இடர்களையும் இன்னல்களையும் துன்பங்களையும் தாங்கி சகித்து பொறுத்து நிலை நிற்கிறோம். இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல், மிக முக்கியமாக அகலாமல், விலகாமல், பின்வாங்காமல். ஆனால் அகல்வதற்கும் பின்வாங்குவதற்கும் விலகுவதற்கும் எப்போதுமே அழுத்தம் உண்டு. அவன் பின்வாங்கினால் நான் அவனை தள்ளி விடுவேன். பின்வாங்குவது என்பது தேவனுடைய குமாரனுடைய விசுவாசத்திலிருந்து விலகுவது, அல்லது எபிரேயரிலே நாம் 10ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம், சபையிலிருந்து விலகுவது, கூடி வருவதை விட்டு விலகுவது, விசுவாசத்தை விட்டு விலகுவது, இவைகள் எல்லாம் அடங்கும். அப்படி பின்வாங்கினால் தேவனுடைய கோபமும் அழிவும் அவர்களுக்கு நேரிடும். அவர்களின் நிலைப்பாறுதலில் நுழைவதில்லை என்கின்றார். விசுவாசத்தினால் என் நீதிமான் பிழைப்பான். ஆபகூக்கில் நீதிமான்கள் எபிரேயரில் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள். ஆபகூக்கினுடைய கருப்பொருள் என்ன? இதோ கல்தேயர்கள் படையெடுத்து வரப்போகின்றார்கள், எப்போது வேண்டுமானாலும் வரலாம், நிகழலாம் என்கின்ற சூழல் இருக்கின்றது. ஆனால் தேவன் கண்டுகொள்ளாதவர் போல் இருக்கின்றார். ஆபகூக் தீர்க்க தரிசன புத்தகத்துக்கும் மற்ற தீர்க்க தரிசன புத்தகத்துக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு உண்டு. மற்ற தீர்க்க தரிசன புத்தகங்களிலே தேவன் தீர்க்கதரிசியோடு பேசுவார், கர்த்தர் பேசுகிறதாவது, கர்த்தர் உரைக்கிறதாவது என்று அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க வாக்கை தீர்க்கதரிசி எழுதுவான். ஆபகூக்கின் தீர்க்க தரிசன புத்தகம் மட்டும்தான் அதில் கர்த்தர் பேசுவதாக ஒன்றுமே இல்லை. தீர்க்கதரிசி கர்த்தரோடு பேசுகின்றான். மற்ற தீர்க்க தரிசன புத்தகங்களிலே கர்த்தர் தீர்க்கதரிசியோடு பேசி அவன் அதை தீர்க்க வாக்காக உரைப்பான். ஆபகூக்கில் மட்டும் கர்த்தர் ஏன் பேசவே மாட்டேன் என்கின்றார். தேவனுடைய மக்கள் பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் இன்னல்களிலும் இடுக்கண்களிலும் அழுத்தங்களிலும் நெருக்கங்களிலும் சொத்துக்கள் பறிமுதல்களிலும் வாழ்கின்றார்களே, நான் தேவன் கண்டுகொள்ளாதவர்கள் காணப்படுகின்றாரு என்ற ஆபகூக் அவன் காலத்தில் வாழ்ந்த நீதிமான்களை பற்றி பேசியது எபிரேய ஆசிரியர் தன் காலத்தில் வாழ்ந்த எபிரேய வாசகர்களுக்கு பொருத்தமாக இருக்கிறது. கடைசியாக ஆபகூக்கே முடிவுரைக்கு வருகின்றார். தேவன் அங்கு எதையும் பேசவில்லை. விசுவாசத்தினால் என் நீதிமான் வாழ்வான். ஆபகூக்கின் வேண்டுதல் அந்த ஆபகூக்கின் புத்தகத்தின் கடைசியிலே நாம் பார்க்கின்றோம், கர்த்தர் மட்டுமே நம் ரட்சிப்பின் ஊற்றும் மகிழ்ச்சியுமா இருக்கிறார். இதை நாம் வாசிக்கலாம். ஆபகூக் 1, 2, 3, 13ஆம் வசனங்கள். 2ஆம் அதிகாரம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே என்று பேசிவிட்டு 3ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே நமக்கு தெரிந்த பகுதி, இதை எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் மனதில் வைத்து எழுதுகிறார். அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்கு களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவரின் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். விசுவாசத்தினாலே நீதிமான் வாழ்வான் என்று முதலாவது குறிப்பிடுகின்ற ஒரு வேத பகுதியில்தான் இந்த வாக்கியங்களும் உள்ளன. முடிவுரை சுருக்கமாக சொல்கின்றார். நேர்மறையான தொழில் நிறைவு செய்கிறார். நாமோ என்று தன்னையும் சேர்த்துக் கொள்கின்றார். பின்வாங்குகிறவர்கள் அல்ல, விசுவாசிக்கின்றவர்கள். பின்வாங்குகிறவர்கள் அழிவார்கள். பயந்து பின்வாங்குதல், விலகுதல், அகலுதல், மறுதலித்தல், அவர்கள் கொடியவர்கள், தேவனை விட்டு விலகுகிறவர்கள், தெரிந்தே பாவத்தில் நிலைத்திருப்பவர்கள். நாமோ விசுவாசிக்கிறவர்கள் நம் ஆத்துமாவின் நிறைவான ரட்சிப்பை பெறுவோம். ஆனால் நிகழ்காலத்திலே உறுதியான, தளராத, தாங்குகிற நிலைத்தன்மை நமக்கு அவசியம். ஆபத்துக்களும் ஏமாற்றங்களும் நேரிட்ட போதும் தேவனுடைய வார்த்தையில் திட நம்பிக்கையாயிருப்போம். தேவனுடைய முற்றுமுடிவான ரட்சிப்பை நாம் பெற்று அனுபவிப்போம். ஆமென். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
இப்பொழுது நாங்கள் கேட்ட வார்த்தைகள் மிகவும் பிரயோஜனமாய் இருந்தன. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தை மறுதலிப்பதும் அதை குறித்த எச்சரிப்பையும் மற்றும் தளராமல் நிலை நிற்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் இருக்கின்றன, பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் இவற்றை கண்டு நாங்கள் விசுவாசத்தை மறுதலியாமல் இருக்க ஆவியானவரே, நீரே எங்களை பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு மெய்யான பலியாய் இருக்கிறீர், மகா பிரதான ஆசாரியராய் இருக்கிறீர். உம்முடைய பலி மெய்யான பலி. இப்பொழுதும் நீர் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த பார்வை எங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், அதில் நாங்கள் நிலைத்து நிற்போம் என்று சொன்னால், ஆண்டவரே, இந்த பிரச்சனைகளையும் இந்த உபத்திரவங்களையும் தொடர்ந்து மேற்கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்யும். இந்த பலியை நாங்கள் உதாசீனப்படுத்தாமலும் மேன்மையாக கருத ஆண்டவரே, இனிவரும் பலன் மேல் நாங்கள் அதிக நோக்கமாய் இருக்க, இந்த தற்காலிக காரியங்களை காணாமல், இந்த உலக காரியங்களை காணாமல் பரம காரியங்களை பார்ப்பதற்கும், கிறிஸ்து தருகிற மெய்யான இளைப்பாறுதலில் நிலை நிற்கவும், பரம தேசத்தை எதிர்பார்க்கவும் ஆண்டவரே நீர் தொடர்ந்து எங்களை பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அந்த வார்த்தையிலே நாங்கள் எச்சரிப்பை கண்டோம், ஊக்குவிப்பையும் கண்டோம். தொடர்ந்து உம்மில் நிலைத்து நிற்க நீர் உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.